புதுசாக நிறைய பிரச்சனைகள் வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஜோடிக்காச்சு. செந்திலுக்கு அவர் வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படின்னா வந்து அதுக்கு அவருக்கு வந்து பணம் தேவை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறதாகட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்கமயிலுக்கு இந்த சர்டிஃபிகேட் விவகாரம், சரவணா அதை வீட்டில் சொல்லாமல் இருக்கிறது, கதிர்ராஜுக்கு அந்த போலீஸ் விஷயம். ஸோ இது எல்லா விஷயங்களுக்கும் இடையில் இப்போ மீனா தான் வந்து நிறைய ஹெல்ப்பெல்லாம் பண்ணாங்க அந்த குடும்பத்துக்கு. கடைசியில் இப்போ அவங்களுக்கே ஒரு பெரிய ஆப்பை ஒன்று வச்சு விட்டாங்க. என்னென்னா இப்போ அவங்க உடனடியாக இப்போ கம்பி என்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டாங்க. உண்மையிலே வந்து அதை எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு அதிகபட்சம் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து கடைசியாக அவங்கள வந்து மொத்தமாக கம்பி எண்ணெய் வைக்கணும், ஜெயிலில் தள்ளி, அதனால் வந்து இப்போ பாண்டியன் வருத்தப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது. இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்தில் வருத்தப்படுறது எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் நமக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்க விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தங்கமயிலுடைய அம்மா அவங்களுக்கே வந்து அதை பற்றி கவலை இல்லை. எப்படியோ நம்ம பிள்ளைய வேலைக்கு போய் சொன்னானுங்க, இப்போ பாரு இவ லஞ்சம் வாங்கியிருக்கா அப்படின்னு நினச்சி ஒரு பெருமைப்படுற சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கவலையோ எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அந்த குடும்பத்துக்குங்கிறத பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. அந்த எகத்தாளத்தோடு அவங்க பேசும்போது நமக்கே எரிச்சலாக வருது. ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் இப்போ வந்து இதை முறியடிச்சுட்டு ஒரே நாளில் வர மாதிரியும் பண்ணலாம். ஆனால் இந்த சீரியலில் அப்படி பண்ண மாட்டாங்க. இதே சிறகடிக்க ஆசையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2 எபிசோட் 3 எபிசோடில் கடற்கடனா அதை உடச்சி வெளில வர மாதிரி காட்சிகள்லாம் காமிச்சு அறிவுபூர்வமாக ஏதாவது பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இங்கே இதை வச்சு அழுது இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் மூஞ்சியை தூக்கிறது, வருத்தப்படுறது, அந்த பக்கம் வந்து மீனாவுடைய அம்மாவும் அப்பாவும் ஃபீல் பண்ணுறது, அவங்க கிளம்பி இங்கே வர்றது, மாற்றி இதுக்கப்புறம் இந்த தங்கமயிலோட வீடு இங்கேருந்து நக்கலாக பேசுறது, இதுதான் வேலைக்கே போவேன் நான் பேசுறது, ஏற்ற வீட்டிலேருந்து கிண்டல் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு விவகாரங்களும் நடந்து கடைசியில் இதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த சக்திவேல் தாங்கிறது தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவங்க உடச்சி முறியடிச்சு வெளில கூட்டு வரதுக்குள்ளார வந்து நமக்கு 2 வாரம் ஆகிடும் நினைக்கிறேன். அழுக காட்சிகளை 2 வாரமாக பார்க்க போகிறோமா, இல்லை ஸ்டைலை மாற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டக்குன்னு சிறகடிக்க ஆசை போகிற கடகடன்னு முடிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துகிட்டு போவாங்களா, இல்லை மெகா சீரியல்னால் நாங்கள் இப்படி தான் இருப்போம், பார்க்க விருப்பம் இருந்தால் பாருங்கிற மாதிரி தான் நம்மளை கொண்டு போக போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? எதன் மூலமாக எந்த ஒரு ஐடியாவோ உதவியை யூஸ் பண்ணி வெளில வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மீனா இல்லை வெளிலே வரமாட்டாங்க, வேலை தான் உங்களுக்கு காலியாக போகுதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது, புதுசாக சில சீரியல்கள்லாம் வருது, அதில் எந்த சீரியலாச்சும் நீங்கள் பார்க்குறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.